போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீராவோட முத்துப்பாண்டி வராங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் எதுக்கு இங்கே வரீங்கன்னு கேட்டிருக்கேன். நான் வேலையாக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்பாவும் இருக்கிறத பார்த்த உடனே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. இவர் எப்படிங்க அவர் வந்து வேணுனே ரிப்போர்ட்டரெல்லாம் கூட்டின்னு வந்து வீராவோட பேரை கெடுக்கணும், இன்னும் இதுலெல்லாம் வர வைக்கணும்னு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, இவர்கிட்ட பேசுகிறதே டைம் வேஸ்ட் தான் சொல்லிடுறாங்க. அப்புறம் வீரா வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்து இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா 15 லட்சம் போட்டுருக்கு. ஏம்மா 8 லட்சம் தானேம்மா? சார் நான் உங்ககிட்ட வாயில் தான் சொன்னேன், பணம் காணாமல் போயிடுச்சுன்னு தான் சொன்னேன், எவ்வளோ நாளாக சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி 8 லட்சம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு, 15 லட்சம் மொத்தம் இருந்துச்சு அதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷாக் ஆகிடுறாரு இன்ஸ்பெக்டரு. வீரா வந்து திரும்பி திரும்பி இது பண்ணி கேட்க ஆரம்பித்த உடனே வந்துட்டு, கான்ஸ்டபிள் இது விசாரிங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர் மம்மந்த, இதுதான் நம்மளோட முதல் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வீரா கிட்டே நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட இது எதுவுமே வெளியே வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீராக்கு வந்துட்டு இது பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து முத்துப்பாண்டி போகிறாரு. இங்கே இவங்க ரத்னாக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடைக்கிட்டே இருக்கிற இதுலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்த அந்த ரவுடிங்களோட வீடியோ வந்துட்டு கரெக்டாக எடுத்து சிசிடிவிலேருந்து வாங்கி அவங்க வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு முத்துப்பாண்டிக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் முத்துப்பாண்டி இதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷன் காமிச்சு அப்புறமா அந்த ரவுடிங் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் இவர் போய் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அந்த வீடியோவும் வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு. அதாவது இவங்க பேசின வீடியோ, போலீஸ் வந்துட்டு அந்த பணத்தை திருட்டிட்டு போன வீடியோ அந்த ரவுடிங்கிட்ட இருந்துச்சு இல்லையா, அவனுங்கிட்டேருந்து வாங்கிட்டுறாரு. இங்கே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உங்களையெல்லாம் விருந்து வைக்க போகிறேன் வாங்க, அவங்களுக்கு பெரிய கண்டென்ட் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட், உங்களை கூட்டிகிட்டு வந்து சௌந்தரபாண்டியோட பையன் தான் நானுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. போலீஸ் இதுக்குள்ளே வச்சிடுறாரு, லாக்கப்புக்குள்ளே வச்சுட்டு, ஒரு போலீஸ்காரங்களையே வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே, அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாமல் தப்பாக கண்டென்ட் போட பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி உள்ளே போட்டுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முத்துப்பாண்டியே வந்துட்டு, உங்களுக்கு வேறு ஒரு கண்டென்ட் இருக்குது, இனிமையாவது கரெக்டான எதுவும் போடுங்க, இல்லை சார் யூடியூப்காக நாங்கள் இது பண்ணி போட்டுட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் சொன்ன அந்த போலீஸ் வந்து என்ன வேலை பார்த்துருக்குறாருன்னு சொல்லிட்டு உண்மையான வீடியோ வந்துட்டு காமிக்கிறாரு. எல்லோரும் ஷாக் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீரா வந்துட்டு மீட்டுருவாங்க. இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகி அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆகிடுவாருன்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.